வடகிழக்கு கொலம்பியாவில் கிளர்ச்சியாளர் தேசிய விடுதலை இராணுவத்துடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து 3 நாட்களில் ஏற்பட்ட தாக்குதல் சம்பவங்களில் சிக்கி 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. 2017ஆம் ஆண்டில் ஆயுத களைவுக்கு பிறகு தொடர்ந்து போராடி தற்போது செயலிழந்த FARC ஆயுத குழுவின் முன்னாள் உறுப்பினர்களை கொண்ட ஒரு போட்டி குழு மீது கடந்த வியாழக்கிழமை வடகிழக்கு கட்டம்போ பகுதியில் அந்நாட்டு தேசிய விடுதலை இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் நடுவில் சிக்கிக்கொண்ட நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என கட்டாம்போவை உள்ளடக்கிய நோர்டே டி சாண்டாண்டர் துறையின் ஆளுநர் வில்லியம் வில்லாமிசார் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் சமூக தலைவர் கார்மேலோ குரேரோ மற்றும் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முயன்ற 7 பேர் உள்ளனர் என்றும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.